51வது சங்கீதத்தில் சொல்றாரு, உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. உரியா என்கிற ஒரு நல்ல போர் சேவகன், நல்ல பயபக்தியா இருந்தவன், அப்படின்னா வெகுளித்தனமான மனுஷன். ஆண்டவர் எப்பவுமே ரொம்ப வெகுளியா இருக்கிறவங்க மேல ஆண்டவர் ரொம்ப கரிசனையா இருப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விதவையினுடைய கண்ணீர் என் சமூகத்துல வந்து எட்டும் அப்படின்னு சொல்றாரு. திக்கற்றவர்கள், விதவைகள், முடியாதவங்க, பலவீனமானவங்க, இவங்க எல்லாருடைய பட்சத்திலையும் ஆண்டவர் வந்து ரொம்ப இரக்கமா இருப்பார், ரொம்ப இரக்கமா இருப்பார். அதுதான் உலகத்துல இருக்கிற மனுஷனே என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அவனை ஒன்றும் பண்ணாத, அவனை ஒன்றும் பண்ணாத. இந்த விதவையை வஞ்சிக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்களை வஞ்சிக்கிறவங்க, வருமானத்திற்கு வழியே இல்லாதவங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு தண்டனை வந்து ஆயுசு காலத்துக்கு தீரவே தீராது. அப்போ இந்த உரியா வந்து யார் அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மை உள்ள சேவகன். அப்படின்னா தாவீது சொல்றதெல்லாம் அப்படியே நம்புகிறவன். இந்த உரியாவனுடைய சாப்டரை மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை நிறைய நம்ம தியானிக்கலாம். ஒரு நல்ல தலைமைத்துவத்திற்கு கீழே அடங்கி இருக்கிற ஒரு நல்ல போர் சேவகனுடைய சகல குணமும் அவனிடத்துல இருக்குது. ஆனா அவனுடைய கையிலேயே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து விட்டு போர் நடக்கும்போது முன்னாடி அவனை நிற்க வச்சு அவனை வந்து கொன்றுவான். உடனே ஆண்டவருக்கு அது பொறுக்காது. ஆண்டவருக்கு உடனே ஆண்டவர் வந்து அவன் மேல இதுவரைக்கும் தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ஆனா இப்ப ஆண்டவருக்கு அவன் மேல ரொம்ப கோபம் வருது. இப்ப கர்த்தர் கோபப்பட்டாரு, நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம மேல ஆண்டவர் ரொம்ப வருத்தமா இருக்காரு அப்படின்னு தாவீதுக்கு தெரிஞ்சு அவனுக்கு பிறந்த குழந்தை செத்து போகுது. உடனே அவ்வளவுதான், கிட்டத்தட்ட ஆண்டவர் வந்து ஒரு டைம் தாவீது ஜெபம் பண்ணாலே அந்த ஜெபத்தை கேட்பாரு. ஆனா ஒரு வாரமா உபவாசம் இருந்து ஜெபம் பண்றான், அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் தம் மேல கோபமா இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நம்மளா இருந்தா என்ன ஜெபம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல பதவியில் இருக்கிறோம், நல்ல வசதியா இருக்கிறோம், 10 பேருக்கு முன்னாடி நம்ம சாட்சியா நிற்கிறோம், நம்ம தப்பு பண்றது ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எதை காப்பாற்ற நினைப்போம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பதவியையும் பட்டத்தையும் சொத்தையும் மரியாதையும் நம்ம காப்பாற்றுறதுக்காக நல்லா போரிடுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துருங்க, ஆண்டவரே நீங்க தனியா என்ன தண்டிங்க, எனக்கு பிரச்சனை பண்ணுங்க, எனக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு நோய் கூட கொடுங்க, தப்பு இல்லை. ஆனா இவன் முன்னாடி நான் என்ன பண்ணக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது, இவன் முன்னாடி வெட்கப்படுத்தக்கூடாது. என் பதவியை என்ன விட்டு எடுத்துறாதீங்க, என் பணத்தை என்ன விட்டு எடுத்துறாதீங்க, என் காரை என்ன விட்டு எடுத்துறாதீங்க, என் வேலையை என்ன விட்டு எடுத்துறாதீங்க அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா தாவீது இந்த இடத்துல என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். அப்படின்னா தாவீதுனுடைய ஜெபம் மெட்டீரியல், எனக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் எதை வேணாலும் எடுத்துருங்க ஆண்டவரே, பரவாயில்ல, எனக்கு இந்த பதவி போனா கூட பரவாயில்ல, எனக்கு எல்லாருமே நாளைக்கு என்ன வந்து ராஜ பதவியிலேருந்து கீழே போட்டு இவன் தப்பு பண்ணா அப்படின்னு மிதிச்சா கூட பரவாயில்ல, ஆனா உங்க பிரசன்னத்தை மட்டும் என்னிடத்திலிருந்து என்ன படக்கூடாதுன்னா, நீங்க மட்டும் என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் என்னிடத்திலிருந்து போகாதீங்க ஆண்டவரே. அப்போ எப்பவுமே ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் என்னை எதிர்பார்ப்பார் அப்படின்னா, என்னுடைய பிள்ளை நான் கொடுத்ததுல பற்றுதலா இருக்கிறானோ, என் மேல பற்றுதலா இருக்கிறானோன்னு அடிக்கடி ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஆண்டவர் கொடுத்ததுல தான் அவங்க மனசு போயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த வசதி, அப்படின்னு நிறைய பேர் அதிலேயே போயிட்டாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் கொடுத்ததுல நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா, அதுலயே நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தது உங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெருக முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம், நீங்க தான் எனக்கு பெருசு, என் ஜப வாழ்க்கை தான் எனக்கு பெருசு, என் பரிசுத்தம் தான் எனக்கு பெருசு, என்னுடைய உண்மை தான் எனக்கு பெருசு. அதுதான்
இதுல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் நம்புகிறேன் உங்களுக்கு சகலவற்றையும் கர்த்தர் தேடி கொண்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாம ஆண்டவர் வந்து சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறாருன்னா, அவருக்கு ஆண்டவர் கொடுத்தது கர்த்தர் கொடுத்த குழந்தை, அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனா இப்போ இந்த ஆபிரகாமுக்கு நேசம் முழுக்க எங்க போயிடுச்சு அப்படின்னா, அப்படியே பிள்ளை மேல போயிருச்சு. தவம் இருந்து பெற்ற பிள்ளை அல்லவா, 25 வருஷம் வாக்குத்தத்தத்திற்காக வெயிட் பண்ணி கிடைச்ச பிள்ளை அல்லவா, 100வது வயதுல கிடைச்ச பிள்ளை அல்லவா. அப்போ அவனுடைய புத்திரன், அவனுடைய நேசகுமாரன், அவனுடைய ஏகசுதன் அப்படின்னு அவனுடைய மொத்த பாசமும் இப்ப எங்க போகுது அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் மேல போகுது. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. எப்பா, நான் கொடுத்ததா இல்ல நானா, நான் கொடுத்ததா இல்ல நானா. ஆனா அந்த பரீட்சையில ஆபிரகாம் தோற்று போகல. ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நீர் கொடுத்ததை விட நீர்தான் எனக்கு முக்கியம். நீங்க கொடுத்ததை விட, நீங்க கொடுத்த பிள்ளைய விட நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க தான் எனக்கு முக்கியம். அப்போ ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எப்பா, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுறவேன்னு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆபிரகாம கர்த்தர் சிநேகிதனே, சிநேகிதனே, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாய் இந்த 4வது நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தர் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும், எதன் மேல உங்க பற்றுதல் இருக்குது? ஆண்டவர் கொடுத்ததையா ஆண்டவரையா, ஆண்டவர் கொடுத்ததையா ஆண்டவரையா? வேலை செய்ய வேண்டான்னு நான் சொல்லல, ஆனா அந்த வேலையின் நடுவில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பிள்ளைகளை பார்க்க வேண்டான்னு சொல்லல, அந்த பிள்ளைகளை பார்க்கிற வேலையிலேயே கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் எதுவா இருக்கணும்னா, கர்த்தரோடு கூட நான் நடப்பதும், ஆண்டவரோடு கூட நான் வாழ்வதும், அவருடைய சத்தத்தை கேட்பதும் தான். அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் அவருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும். அவர் உங்களை அவர் சமூகத்தை விட்டு தள்ள மாட்டார். எதையுமே எடுக்க மாட்டார் ஆண்டவர், எதையுமே எடுக்க மாட்டார். என்னை விட்டு ராஜ பதவி போனா கூட பரவாயில்ல, நீங்க எனக்கு போதும்னு ஆண்டவருடைய சமூகத்துல மனசார சொன்னதுனால கர்த்தர் ராஜ பதவியையும் அவனை விட்டு எடுக்கல, அவருடைய சமூகத்தையும் கர்த்தர் அவனை விட்டு எடுக்கல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஜபத்துல நம்ம எல்லாரும், ஆண்டவரே, நீங்க கொடுத்த எல்லாவற்றை விட நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க என் கூட இருங்க, உம்முடைய அபிஷேகம் எனக்கு முக்கியம், உமக்கு உண்மையா நான் வாழணும், பரிசுத்தமா நான் வாழணும் அப்படின்றத நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. நான் நம்புகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். சொல்லுங்க எல்லாரும், சுகமுள்ள காலத்தில், சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு. அப்படியே சத்தமா சத்தமா சொல்லுங்க, சுகமுள்ள காலத்தில், சுகமுள்ள. எஸ், ஆமென். நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை, கைகளை உயர்த்தி, சுகமுள்ள காலத்து நன்றி அப்பா. சொல்ல 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 கிருபை இயேசு மட்டும் போதும். இப்ப சேர்ந்து இயேசு இயேசு என் சிநேகிதர், இயேசு என் ஆத்மநேசர், இயேசு என் ஆத்மநேசர். இப்ப சொல்லுவோம், சுகமுள்ள காலத்து, சுகமுள்ள காலம் கண்ணீரினே
நீரே இயேசு மட்டும் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழ்மையா உகந்த காணிக்கையாய் உகந்த காணிக்கையா ஓ ஹalleluya உகந்த மகிழ்மையா அவருடைய மகிமை இந்த 4வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே பலமாய் சத்தமா 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை கூயவரே கூயவரே படைப்பின் காரணரே கண்ணீர் நான் கண்ணோ பார்த்திடுமே களிமண்ணான இயேசுவா இயேசுவா கண்ணோ இப்ப கைகளை உயர்த்தி கர்த்தாவே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுதோ கர்த்தாவே கர்த்தாவே எஸ் என் கால்களை முடிச்சவங்க கைய மேல உயர்த்தி கர்த்தாவே இயேசுவா ஸ்திரப்படுதோ என் பலனும் நீர் என் கோட்டையும் நீர் உம்மை தேடுகிறேன் உம் பலனும் நீர் என் கோட்டையும் நீர் உம்மை வாஞ்சிக்கிறேன் என் பலனோ என் கோட்டையும் உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே நீங்கள் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுது. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, இதோ உன் சன்னதியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார்.
இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நிலைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சன்னதியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். அப்படின்னா யோசேப்பு இஸ்ரவேலுடைய நினைப்புல ஒரு முடிஞ்சு போன கதை. திரும்ப நான் யோசேப்பை பார்ப்பேன்ற நம்பிக்கை அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் போடப்பட்டிருந்த அந்த வஸ்திரத்தை ஆட்டுனுடைய ரத்தத்துல தோய்த்து, இது உன் பிள்ளையினுடைய வஸ்திரமா பாரும், அதை வழியில கண்டுபிடிச்சோம், இது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த வஸ்திரத்தை கட்டி அணைச்சு, என் மகனே உனக்கு பதிலாக நான் போயிருக்கலாம் இல்லப்பா, நீ செத்துட்டியே அப்படின்னு அவனுடைய பிள்ளைகளெல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், இல்லப்பா என்னை யாருமே தேற்ற முடியாதுப்பா, என்னை யாருமே தேற்ற முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிள்ளைய நான் இழந்துட்டேன், நான் மரணத்திற்கு கொடுத்துட்டேன், திரும்பி அந்த குழந்தைய நான் இனி பார்க்க முடியாது அப்படின்னு மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்பதான் 48ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எப்பா நான் உன்னையே பார்ப்பேன்னு, உன் முகத்தை பார்ப்பேன்னு நான் நினைக்கல, ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? உன்னை மட்டும் இல்ல, உன்னுடைய சன்னதியே பார்க்கும்படி நல்ல கரங்களை தட்டி, ஆமென், உன்னுடைய சன்னதியை பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல, இந்த பலிபிடத்துல, இந்த தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜபத்துல இருக்கிற சிலர் ஒருவேளை அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அந்த மரியாதை எனக்கு திரும்பி வரும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை, அந்த பணம் எனக்கு திரும்பி வரும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை, திரும்ப அந்த சந்தோஷத்தை நான் பார்ப்பேனா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, என்னுடைய கணவனார் இனி ரட்சிக்கப்படுவாரா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, இனி திரும்ப என்னுடைய குடும்பம் கட்டப்படும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை நீங்க கேட்பீர்களே ஆனால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஜெபித்தது மட்டுமல்ல, நீ வேண்டி கொண்டது மட்டுமல்ல, நீ நினையாத, நீ கிடைக்காது என்று சொன்ன யோசேப்பை மட்டுமல்ல, அவனுடைய சன்னதியையும் பார்க்கிற அளவிற்கு உனக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்ன தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, எஸ், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அது மட்டுமல்ல, உங்களுடைய கணவனாருடைய ரட்சிப்பு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு மட்டுமல்ல, அவங்க பைபிளை தூக்கிட்டு ஊழியம் செய்ய போகிறத, பாட்டு பாடுறத, ஜெபம் நடத்துறத உங்க கண்கள் காணும். நீ கிடைக்காதுன்னு நினைச்சத கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். நீங்க எதெல்லாம் இனி திரும்ப எனக்கு கிடைக்காதுன்னு அதை மறந்து போனீங்களோ, திரும்ப அந்த சாட்சி எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர், திரும்ப அந்த காரியம் எனக்கு கிடைப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை, நான் இழந்துட்டேன், அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு, அந்த சந்தோஷமான காலம் முடிஞ்சிருச்சு, திரும்பி நான் அதை நீ எதிர்பார்க்க முடியாது, இதோடையே நான் வாழ வேண்டியதான், இதோடையே நான் மறிக்க வேண்டியதான். ஆனா ஆண்டவர் இன்று இஸ்ரவேலுக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு மறுபடியும் தர்றாரு. இல்ல, உன் முகத்தை நான் பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் சன்னதியே பார்த்தேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒரு நாள் சாட்சி சொல்லுவீங்க, உங்க வாய் இந்த சாட்சியை சொல்லும், இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் அதை விட மேலானத, அதை விட பெருச, தேங்க்யூ ஜீசஸ், இது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆண்டவர் எனக்கு அதுக்கு மேலாகவே செஞ்சிட்டேன். உங்களுக்கு மேலானதை கர்த்தர் செய்ய போறார். அதுக்காக தான் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் உங்களை கலந்து கொள்ள பண்ண இருக்கிறார். கர்த்தர் ஆணித்தரமா ஆணையிட்டு சொல்றாரு, மகளே இந்த வார்த்தை உனக்குத்தான், மகனே இந்த வார்த்தை உனக்குத்தான், நீதானே நினைத்து கொண்டு வந்தாய், எனக்கு இந்த ஊழியம் திரும்ப கிடைக்குமா, திரும்ப நான் நிற்பேனா, திரும்ப இந்த அதிகாரம் எனக்கு கிடைக்குமா, ஓ திரும்ப இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதுவல்ல அதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், அதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணே பார்க்க போகிறது. அப்படியே கைகளை உயர்த்தி
கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்ல சத்தமாய், கர்த்தாவே எஸ் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் என் கோட்டையும் நீரே. சொல்லுவோம், என் பலனும் நீரே. நன்றி அப்பா, நன்றி. திரும்ப திரும்ப கையை உயர்த்தி, என் பலனும் நீரே. எஸ், உங்க சத்தமான பரியந்த எட்டட்டு, என் பலனும் நீரே, என் பலனும் நீரே. அப்பா வாஞ்சிக்கிறே. ஹல்லேலூயா, ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அப்படியே அந்த சாப்டர் முழுக்க வாசிக்கும் போது சிம்சோன் திராட்சை தோட்டத்தின் வழியாக அவன் நடந்து போகிறான். அப்போ அவன் நடந்து போகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காடு, அந்த மாதிரி மிருகங்கள் நடமாடுகிற இடம் அல்ல, அது ஒரு நல்ல இடம். அது வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து மிருகங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீர் என்று ஒரு சிங்கம் அவனுக்கு முன்னாடி இருக்குது. வேதம் சொல்லுது, அவனுடைய கையில் எந்த ஆயுதமும் இல்லை, ஒரு ஆயுதமும் இல்லையாம. ஆனால் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்திற்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிரே வந்தது. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வரக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ திராட்சை தோட்டம் அப்படின்னா ஜனங்கள் இருக்கிற திராட்சை தோட்டங்கள் இருக்கிற இடத்துல வந்தாங்க. அந்த இடத்துல எதுவுமே வரக்கூடாது. ஆனால் திடீரென்று பாருங்க, ஒரு சிங்கம் அவங்களுக்கு முன்னாடி வருது. ஆனா கர்த்தருடைய ஆவி, நீங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். திடீர்னு வந்த ஒரு பிரச்சனை, நினைச்சிருக்காம வந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா, சுமூகமா போய் கொண்டிருக்கும் போது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பிரச்சனை வருது. ஆனா இப்போ ஒருவேளை இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா கையில ஆயுதத்தோட போயிருப்பான். இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சேஃப்டி பண்ணியிருப்போம். ஆனா எதுவுமே இல்லை. இந்த ஜெபத்துல, இந்த 4வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே சூழ்நிலையில ஆண்டவர்களை நடத்தலாம். நீங்க திராட்சை தோட்டம் மாதிரி கடந்து போகலாம். எங்கு பார்த்தாலும் பசுமை, எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாதம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை திடீர்னு வரும் அப்படின்னு நீங்க கனவுல கூட நினைக்காம இருக்கலாம். அப்படி ஒருவேளை வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்க ஆல்ரெடி நிறைய ப்ரிப்பரேஷன் ஆயிருப்பீங்க, நிறைய அதற்காக சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாம இப்ப வெறுமனையா நீங்க போறீங்க. ஆனா உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனை சிங்கம் போல ரொம்ப பெருசா இருக்குது. ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கின உடனே எந்த ஆயுதமும் இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய கைகளினாலே அந்த சிங்கத்தை கிழித்து போட்டது போல கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது தேவ மகிமை உங்க மேல இருக்குது. தேவ பிரசன்னம் உங்க மேல வரும்போது, கர்த்தருடைய பலன் உங்க மேல வரும்போது, உங்களை அறியாமல் நீங்கள் நினைத்திராமல் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சுலபமாய் ஒரு ஆட்டை டீல் பண்றது போல
ஹalleluya. மகனே, நீ ஒரு சின்ன பிரச்சனையை டீல் பண்றது போல அந்த சிங்கம் என்கிற பெரிய பிரச்சனையை நீ டீல் பண்ணுவ. மகளே, நீ ஒரு சின்ன பிரச்சனையை டீல் பண்றது போல அவ்வளோ பெரிய பிரச்சனையை டீல் பண்ணுவ. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் பலமாய் கரங்களை தட்டி, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. நல்ல கரங்களை தட்டி, என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா போதும், கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா போதும். நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியாய், ஹalleluya, பெரிய பிரச்சனையும் சின்ன பிரச்சனையை போல ஜெயிக்க கூடிய அந்த அபிஷேகத்தை இப்பொழுது கர்த்தர் கட்டளை இடுவாராக. ரித்தலரம் கனதரம ரோதலர பௌரஹதலரம. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் அப்படிதான் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க போறார். கர்த்தர் அப்படிதான் உங்களை என்னை நடத்த போறார். அடிக்கடி சுமூகமா போயிட்டு இருக்கிற அந்த இடையில பெரிய எதிர்பாராத சிங்கம் போல வருகிற பிரச்சனைக்கு உங்க இருதயம் துவங்கவே வேண்டாம். நீங்க சோகமா இருக்கவே வேண்டாம். கர்த்தருடைய பலத்திற்காக மட்டும் போராடுங்க. கர்த்தருடைய பலத்திற்காக மட்டும் கெஞ்சுங்க. வேத வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அந்த சிங்கத்தை அவன் எப்படி டீல் பண்ணானாமா சொல்லுங்க. ஆடு, இந்த ஆட்டினுடைய வாயை பிடிச்சி அப்படியே கிழிக்கிறது சுலபம், ரொம்ப ஈஸி தான், கஷ்டமெல்லாம் இல்லை. ஏன்னா கூட்டா மடியிலே படுத்து கிடக்கும். ஆடு அப்படிதான், நம்ம பலத்துக்கு மிஞ்சி அதனுடைய பலத்தை எல்லாம் உபயோகப்படுத்தாது. ஆனா சிங்கம் அப்படின்றது நம்ம பக்கத்துல போறதுக்கு முன்னாடியே நம்மளை சாப்பிட்றோம். ஆனா சிம்சோனிடத்திலே கர்த்தருடைய ஆவி இறங்கின போது அந்த பிரச்சனையை டீல் பண்றது வித்தியாசமாய். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க மேல புது கிருபை வரப்போகுது, ஒரு புது அபிஷேகம் வரப்போகுது, ஒரு புது மகிமை வரப்போகிறது. இனி நீங்க டீல் பண்ற பிரச்சனை ரொம்ப சுலபமா, ரொம்ப ஈஸியா, எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப ஈஸியா அதை மேற்கொள்ள போறீங்க. அது உங்க கண்களிலிருந்து கண்ணீரை இனி கொண்டு வராது. இனி உங்களுக்கு தோய்வை கொண்டு வராது. உங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மேல உங்க மகிமையினால நிரப்புங்க. அந்த சிம்சோனுக்கு கொடுத்தது போல ஆவியானவர் என்மேல் பலமா இறங்குவீராக. தேங்க்யூ ஜீசஸ். என்னை பார்க்கிற நிறைய பேர் சொல்லணும், என்ன சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஒளிஞ்சு ஓடுவேன், சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒளிஞ்சு ஓடுவேன், ஆனா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில தைரியமா நிக்கிற, இவ்வளோ பெரிய பிரச்சனையை மேற்கொண்டுட்ட, சாதாரணமா டீல் பண்ற, உனக்கு யார் தைரியம் கொடுத்தா, உனக்கு யார் பலம் கொடுத்தா அப்படின்னு கேட்கும் போது தேவ பிள்ளை நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இது கர்த்தரால் உண்டான பெரிய வைராக்கியம், ஆண்டவரால் உண்டான பயங்கரம், ஆண்டவரால் உண்டான அபிஷேகம். கரங்களை தட்டி, அப்படிதான் கர்த்தர் உங்களை உருவாக்க போறாரு, அப்படிதான் கர்த்தர் உங்களை உருவாக்க போறாரு. ஆமென், ஹalleluya. அப்படி கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் தர போறாரு. ஆனா இதோட முடியல. திரும்பி அந்த சிங்கம் இப்போ தன்னுடைய கைகளினால கிழிச்சு அவ்வளவுதான் கொன்னுட்டு வந்துட்டான். அவங்க அம்மா அப்பா யாருக்குமே சொல்லலை. சொல்லாமலே பாருங்க ஆண்டவருடைய ஆவியானவருக்கு எவ்வளவு பவர் பாருங்களேன். நான் நம்புறேன் சில பிரச்சனைகளெல்லாம் நமக்கு வர்றது வேற யாருக்குமே தெரியாது. மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மளை நார்மலாக தான் இருப்போம், நம்ம ஒன்றுமே செஞ்சது மாதிரி தெரியாது. ஆனால் அந்த ரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஜெயிச்சுட்டு வந்திருப்போம். அது நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆமென். நான் நம்புறேன் இதுவரையிலையும் நீங்க என்ன பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணாலும் ஊருக்கே தெரிஞ்சிருக்கலாம், உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கலாம், இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்துருச்சு. ஏன்னா பார்க்குறவங்க எல்லார்ட்டையுமே நீங்க அழலாம், பார்க்குறவங்க எல்லார்ட்டையுமே உங்களுடைய பரிதாபத்தை நீங்க சொல்லலாம். உங்களால தாங்க முடியாம, உங்களால சகிக்கவே முடியாம இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஜெபம் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு ஆலோசனை கொடுங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கடந்து போகிறேன், என்ன
என்னை கொஞ்சம் நினைச்சுக்குங்க அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல வரும்போது உங்களுக்குள்ள ஒரு புதிய பவர் வரும், ஒரு புதிய வல்லமை வரும். அது என்ன வல்லமை தெரியுமா? அது என்ன வல்லமை தெரியுமா? அவ்வளவு பெரிய பிரச்சனையும் அந்த இடத்துல டீல் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி அழகா வந்து நிப்பீங்க. அவ்வளவு கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு, அவ்வளவு கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு. அந்த பலன் உங்களிடத்துல வரப்போகுது. பலவீனமான சிலரை கர்த்தர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல பலப்படுத்த போறாரு. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமென். அவ்வளவு பெரிய பவரை கர்த்தர் தரப்போறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இதுதான் உன்னதமானவருடைய அபிஷேகம். நான் அதை உணர்ந்திருக்கிறேன், நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். சிலருக்கு நம்மளை வெளியே பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, போன வாரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த வாரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு நிறைய நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை யாருக்குமே தெரியாமல் கர்த்தர் நம்மளை கொண்டு அப்படியே அழகாக டீல் பண்ணி அப்படியே முடிச்சுட்டு வந்திருப்பார். ஆமென். இனி உங்களுக்கு அப்படிதான் நடக்க போகுது. யாராவது ஒருத்தர் அப்படி வரலாம், பாஸ்டர் நான் ரொம்ப கொட்டுறேன், பாஸ்டர் நான் ரொம்ப கொட்டுறேன், எனக்கு வர்ற பிரச்சனையை என்னால் டீல் பண்ணவே தெரியல. நான் 10 பேரிடத்துல சொல்கிறேன், என்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியுதோ இல்லையோ 10 பேருக்கு தெரிய வருது, 10 பேருக்கு நானே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, என்னால் அமைதியாகவே இருக்க முடிய மாட்டேங்குது, என்னால் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஆனால் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க முகத்தில் நிற்க முடிய மாட்டேங்குது, அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு ஆவியானுடைய கிரியை உங்களுக்கு வரப்போகிறது. யாருக்கும் தெரியாம, யாருக்கும் தெரியாம. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, யாருக்கும் தெரியாம அந்த பிரச்சனையை உங்க மூலமா கர்த்தர் டீல் பண்ணி கர்த்தர் முடிக்க போறாரு. ஆமென். ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த சிங்கத்தை கொன்னாச்சு, அவங்க அம்மா அப்பா யாருக்கும் என்ன பண்ணலை தெரியல, இவன் சொல்லவும் இல்லை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே கையிலெல்லாம் ரத்தத்தை கொஞ்சம், ரத்தம் இருக்கோ இல்லையோ இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அங்கங்கே நிறைய இடத்துல பூசிட்டு வந்து நின்றுருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளை நிறைய பேர் பார்க்கும்போது சிங்கத்தை கொன்னதை சொல்ல வேண்டாமா, ஃபேமஸை சொல்ல வேண்டாமா, ஜெயித்ததை சொல்ல வேண்டாமா, நம்ம அப்படி எல்லாத்தையும் காமிப்போம். என்னடா இவ்வளோ ரத்தத்தோடு வந்து நிற்கிற, போய் பாருங்க, போய் பாருங்க, அங்கே கிடக்குது பாருங்க, அப்படியே ஒரே கிளி தான், கிழிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் சிம்சோன் எதையுமே என்ன பண்ணலையாமா? நான் சொல்கிறேன், நம்முடைய ஜெயத்தை நம்ம சொல்ல மாட்டோம் இனி, ஆனால் உலகமே கண்டுபிடிக்கிற ஒரு நாளை கர்த்தர் தருவார். ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிதான். உங்களையும் என்னையும் புகழ்கிறது நம்ம அல்ல, புறத்தியான் தான் நம்மளை புகழணும். யார் நம்மளை புகழணும் சொல்லுங்க? உங்களையும் என்னையும் நம்மளே நாம புகழக்கூடாது, புறத்தியான் தான் நம்மளை புகழணும். நான் நம்புறேன், அந்த மாதிரி ஒரு காலத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கட்டளை இடுவார். உங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எஸ் பிரேஸ் பிரேஸ். நான் வெளியில சொல்லக்கூடாது, நான் வெளியில சொல்லக்கூடாது, ஆனா என்னை பற்றியதை கர்த்தர் தேசம் முழுவதும், சொந்தங்களுக்கு முழுவதும், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு முழுவதும் தெரிய பண்ணுகிற ஒரு காலம், என்னுடைய பிள்ளையை தெரியப்படுத்துகிற ஒரு காலம், என்னுடைய வாலிப தம்பியை தங்கச்சியை தெரியப்படுத்துகிற ஒரு காலம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ சிங்கத்தை கொன்னுட்டா, அம்மா அப்பாட்ட சொல்லலை, இப்போ டிராவல் அப்படியே தொடர்ந்துருச்சு. போயாச்சு, போயிட்டு அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் விடுகதை ஒன்று சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி அந்த வழியே வர்றாங்க. அந்த வழியே வரும்போது வேற யாருக்குமே தெரியாது, ஆனால் இவனுக்கு தான் தெரியும். அங்கே ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், ஒரு சிங்கத்தை அடித்து கொண்டு போட்டோம். ஆனால் ஒரு பெரிய நற்செய்தி என்ன அப்படின்னா, அந்த சிங்கத்தினுடைய எலும்பு கூட்டுக்குள்ள அங்கே என்ன இருக்கு அப்படின்னா,
தேன். அவன் அதை தன் கைகளினால் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்திற்கு வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னைக்கோ ஒரு நாள் உங்களுடைய நாலேஜே இல்லாம நீங்க நினைச்சிராத நேரத்தில், நீங்க எதிர்பார்த்திராத நேரத்தில் உங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை, நீங்க அதை ஜெயிச்சது மட்டுமல்ல, ஒரு சில காலம் தாண்டி வரும்போது நீங்க அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு தீமையாய் அல்ல, அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். அந்த பிரச்சனையில் ஒரு உயர்வு உங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனை நன்மையாய் மாறும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லலாம், என்னுடைய நாலேஜே இல்லாம திடீர்னு ஒரு பிரச்சனை, நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு புயல், ஏன் இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு நான் என்ன பண்ணினேன், என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, அது வந்து ஒரு கலங்கடிச்சிட்டு போயிருச்சு, அது ஒரு கஷ்டப்படுத்திட்டு போயிருச்சு, இது வந்தது ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்க மனசு துவண்டு போகுமானால் ஆவியானவர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, அது காரணம் இல்லாம வரல, என் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். இது வருகிற நாட்களிலே உனக்கு ஆசீர்வாதமாய் அமையும். அந்த பிரச்சனையில் இருந்து ஒரு நன்மையை நீங்கள் காண போகிறீர்கள். நம்புறவங்க கரங்களை தட்டி Thank you Jesus, நல்ல கரங்களை தட்டி ஆமென். எனக்கு அவர் செய்ய வல்லவர், எனக்கு அவர் செய்ய வல்லவர். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. கைகளம நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு இப்ப சொல்லு, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. கைகளை மேல தட்டி நன்றி நன்றி, நன்மைக்கே நன்றி அப்பா, நன்றி நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறீர். நன்றி ஹalleluya, நன்றி நன்றி. நன்மைக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். ஆமென். நினைத்து பார்க்காத, காரணமே இல்லாத ஆண்டவரோட திராட்சை தோட்டத்தில் நடக்கும் போது நமக்கு எதிராய் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு தீமையே அல்ல. ஒரு நாள் அந்த பிரச்சனையின் நிமித்தம் நமக்கு ஒரு நன்மை உண்டாகும். அந்த போராட்டத்தின் நிமித்தம் ஒரு நன்மை உண்டாகும். அதை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹalleluya. உங்களுடைய இருதயம் துவண்டு போகவே வேண்டாம், நீங்க துவண்டு போகவே வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற எல்லாவற்றிற்கும் நிச்சயமா சொல்றேன், ஒரு நன்மையை வைக்காம கர்த்தர் அனுபவிக்கவே மாட்டார். ஹalleluya. இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஆமென். இந்த 4வது நாள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த 4 நாட்களிலேயும் பெரிய மகத்துவத்தை கர்த்தர் கிருபையாய் செய்து வருகிறார். அவருடைய வார்த்தையினால் நம்மோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நான் வேகமாய் உங்களுக்கு வாசித்து உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய
15வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிரமித்த, நீங்கள் ஆச்சரியப்பட்ட, நீங்கள் இதெல்லாம் கர்த்தர் செய்ய முடியுமா என்று அப்படியே சந்தோஷத்தோடு அந்த பார்த்த அந்த அற்புதத்தை, உங்கள் பிதாக்களுக்கு செய்த அற்புதத்தை, உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்த அந்த அதிசயத்தை மறுபடியும் நான் உன்னை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதுவரையிலையும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே நடந்த அதிசயத்தை பார்த்து நீங்கள் பிரமித்திருக்கலாம். ஐயோ, இவங்களுக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குதே, இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நடக்கிறது சாத்தியமா, அப்படி ஒரு நாள் எனக்கு நடந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே. நீங்க இன்னைக்கு ஆச்சரியப்படுவது உங்களுக்கு இன்னைக்கு தூரத்தில் நிற்கிறது. ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த அதிசயத்தை மறுபடியும் உன்னை நான் காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். வருமானத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். சரீரத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். உடைய ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல நீங்கள் நிறைய பேர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சாட்சிகள் மற்றவர்களுக்கு உரியது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கும் உரியது. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் 2025வது வருடத்திற்குள்ளே நீங்கள் ஒரு அதிசய சாட்சியை சொல்லுவீர்கள். ஒரு அதிசயம் நடந்ததாக நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில சூழ்நிலைகள் எதாலும் செய்ய முடியாம இருக்கலாம். இது ஒரு அதிசயம் நடக்காம இது நடக்காது. இது அதிசயம்தான் செய்யணும். வேற என்னுடைய உழைப்பினாலேயோ என்னுடைய ஞானத்தினாலேயோ இதை பண்ண முடியாது பாஸ்டர், இது ஒரு அதிசயம்தான் நடக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்திலே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இது ஆண்டவரா ஒரு அதிசயம் செய்யாம இது நடக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் ஒரு அதிசயத்தை, கைகளை தட்டி அதிசயத்தை, ஆமென், முன்னோர்களுக்கு செய்தது போல, பரிசுத்தவான்களுக்கு செய்தது போல, இதற்கு முன்பாக நம்ம காதுகளிலே கேட்கிற சாட்சியை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் வருகிற நாட்களிலே சாட்சியா நிறுத்த போறாரு. இந்த தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. என் தொழிலில் ஒரு அதிசயம் நடக்கும். இப்பொழுது நான் கடந்து போகிற பிரச்சனையில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க. என் திருச்சபையிலே அதிசயங்கள் நடக்கும். என் ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். என் சரீரத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இது அவர்களுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் சாட்சி. நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லுங்க, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. நான் சாட்சி சொல்ல போகிறேன். என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. நான் சாட்சி சொல்ல போகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் குடும்ப வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். என் எதிர்கால வாழ்க்கையில நல்ல நல்ல ரிசீவ் பண்ணுங்க அந்த வசனத்தை. எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இது எனக்கு கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலே நடந்தது போல ஒரு அதிசயத்தை, ஹல்லேலூயா,
எனக்கு செய்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். அவருடைய வல்லமை இன்றும் குறையவில்லை. அவருடைய அதிசயங்கள் இன்றும் குறைந்து போகவில்லை. இன்னைக்கும் அவர் அதிசயம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இந்த திருச்சபை ஒரு அதிசயம், இந்த ஊழியக்காரன் ஒரு அதிசயம், இங்க கட்டப்பட்டிருக்கிற இந்த பில்டிங் ஒரு அதிசயம், நீங்களும் நானும் ஒரு அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஆனா சொல்றாரு, எகிப்து தேசத்திலே உன்னை புறப்பட பண்ணின நாளிலே இருந்தது போல. ஆண்டவர் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய அதிசயத்தை செஞ்சிருக்கிறார். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. அவர்களுக்கு கர்த்தர் செய்த அதிசயங்கள் பல அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனா ஸ்பெஷலா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறார்னா, எகிப்து தேசத்திலே நடந்தது, அப்போ உங்களை புறப்பட பண்ணனல, அப்ப நடந்தது போல அதிசயம். அப்ப ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணும் போது செய்த அதிசயத்தை அவர் இண்டிகேட் பண்றாரு, தனியா சொல்றாரு. அதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது, அதுக்கு ஒரு மகிமை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் அந்த வார்த்தையை தியானித்த போது ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 35வது 36வது வசனத்தையும், அடுத்ததாக 21வது 22வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். முதலாவதாக 12ஆம் அதிகாரம் 35வது 36வது வசனத்தை வாசிக்கலாமா? மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள். ஆமென் சொல்லுங்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 430 ஆண்டுகள் இவங்களை தங்க கைக்குள்ளேயே வச்சிருந்தாங்க, அடிமைகளா வச்சிருந்தாங்க. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இவங்களை வச்சு வேலை வாங்கி, இவங்களை வச்சு கட்டடத்தை கட்டி, இவங்களை வாங்கி சுரங்கங்களை தோண்டி எடுத்து 400 வருஷம் அப்படியே தலைமுறையாய் இவங்களை வச்சு ஆதாயத்தை தேடிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கூட அவங்களுக்கு நினைவு வந்ததில்லை. இன்னும் மோசே போய் எங்களுடைய ஜனங்களை விட்டுருங்க, நாங்க போகணும்னு சொல்லும் போது, அப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால உங்களை இன்னும் டைட் பண்ணுவேன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு கூட அவங்கள அலைய வச்சாங்க. அப்போ 400 வருஷமாய் அந்த ஜனங்களுடைய மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே வரல. ஒரு தண்ணி கொடுக்க கூட இரக்கம் வரல, சாப்பாடு கொடுக்கறதுக்கு இரக்கம் வரல, வேலையை குறைக்கிறதுக்கு இரக்கம் வரல. ஆனா ஆண்டவர் இங்கே ஒரு அதிசயத்தை கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்னா, அவங்க அந்த ஊர்ல இருந்து இப்ப போறாங்க, ஆனா வெறுங்கையாதான் போகணும். ஏன்னா இத்தனை வருடமும் 400 வருடமும் சம்பாதிச்சதை யாருக்கு கொடுத்துட்டாங்க? அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, புறப்பட்டா போதும்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க போய் ஒவ்வொருத்தடத்துலையும் கேளுங்க. இப்ப அவங்க போய் ஏதாவது கொஞ்சம் நாங்க போகிறதுக்கு வழி செலவுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவங்க கேட்டது எல்லாவற்றையும் அவங்க கொடுத்தாங்களாமா. ஆமென். 400 வருஷம் இருதய கடினமா இருந்து தயவே கிடைக்காத இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார். அவருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். வெறுமனையா இந்த பட்டணத்தை விட்டு போவோன்னு நினைச்சவங்களை கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட செய்தார். நான் நம்புகிறேன், எகிப்து தேசத்துல நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? கர்த்தர் கடினமான மனுஷங்களுடைய மனதிலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தயவை கட்டளையிட்டார். நான் நம்புகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஒரு தயவு உண்டாகும், உங்க குடும்பத்திற்கு ஒரு தயவு உண்டாகும், உங்களுடைய பிசினஸுக்கு ஒரு தயவு உண்டாகும், உங்களுடைய உயர்வுக்கு ஒரு தயவு உண்டாகும். கடினமான இருதயத்தையும் கர்த்தர் உங்களுக்காக மாற்றி அநேகருடைய கண்களில் உங்களுக்கு நல்ல கரங்களை தட்டி நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் தேவன் உங்களுக்கு தயவை கட்டளையிட போகிறார்.
ஆமென். அலங்கம் இடிந்து போயிருக்கிற செய்தியையும் ஜனங்களெல்லாம் கஷ்டப்படுகிற செய்தியையும் தேவனுடைய மனுஷன் கேட்கிறான். அப்போ எப்படியாவது அந்த அலங்கத்தை கட்டணும்னு அவனுக்குள்ள வாஞ்ச வருது, ஒரு ஆசை வருது. ஆனா கையில ஒன்றும் இல்லை, இன்னொருத்தருடைய அண்டர்ல அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவ்வளவு சீக்கிரமா அவனை விட மாட்டாங்க. அவன் இருக்கிறது முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்பை விட்டு அத்தனை நாள் போய் அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் செல்லும். கண்டிப்பா நடக்காது. ஏற்கனவே அந்த அலங்கத்தை இடிச்ச முன்னோர்களுடைய வம்சத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். எப்படி கிடைக்கும், எப்படி தயவு கிடைக்கும்? ஆனா ஒரே ஒரு சின்ன ஜெபம். அந்த செய்தி காதுல கேட்ட உடனே, ஆண்டவரே அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு நான் ஆசைப்படுறேன், எனக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும்னு ஜெபம் பண்ணின உடனே தேவன் அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு பாராட்டினார். அந்த ராஜா போன்னு மட்டும் சொல்லல, போற வழி செலவுக்கான சகலத்தையும் அவரே ஒழுங்குபடுத்திட்டாரு. நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க நிறைய பேருக்கு கர்த்தர் ஒரு தயவை வச்சிருக்கிறாரு. முதல்ல ஏசப்பாவுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். அப்பா கண்கள்ல தயவு கிடைக்கும். அப்பா கண்கள்ல தயவு கிடைச்ச உடனே அதிகாரி கண்கள்ல தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற எல்லா இடத்திலையும் உங்களுக்கு தயவு கிடைக்கும். கர்த்தர் அந்த அதிசயத்தை, உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு தயவு கிடைக்கும், நீங்க ஒரு வார்த்தையை சொன்னாலே தயவு கிடைக்கும். கர்த்தர் நீங்க போகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சில இடங்களிலே நீங்க கேட்கும் போது கிடைக்கும், சில இடத்துல உங்க முகத்தை பார்த்தாலே கர்த்தர் செய்ய வல்லவர். அதுதான் தயவு. உங்க தலை மேல கரத்தை வச்சு, ஏசப்பா எகிப்து தேசத்திலே என் ஜனங்களை புறப்பட பண்ணின நாளிலே செய்த அந்த முதல் அதிசயம், அவர்களுக்கு தயவு கிடைத்தது. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர் கர்த்தர். எனக்கு தயவு வேண்டும் சொல்லுங்க. எனக்கு தயவை தருகிற கர்த்தர், எனக்கு தயவை தருகிற கர்த்தர், எனக்கு தயவை தருகிற கர்த்தர். இதோ நீங்க பேசும்போது தயவு கிடைக்க போகிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க போகிறது. இயேசுவே, போகிற இடத்திலெல்லாம் யாருக்கு தயவு கிடைக்குதோ இல்லையோ, என் பிள்ளைகளுக்கு ஒரு தயவு உண்டாவதாக, தயவு உண்டாவதாக. கடினமான இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. நான் நம்புகிறேன் உங்களுக்காக கற்பாறையை கூட கர்த்தர் அப்படியே உடைச்சிருவார். கற்பாறையான இருதயங்கள் உடையும். நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தயவு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு முகத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாயினுடைய வார்த்தையை கர்த்தர் இன்னையிலிருந்து உங்களுக்கு தரப்போறாரு. ஆமென். அப்படி கர்த்தர் தந்துட்டார்னா நீங்க எப்படி பண்ணுவீங்களாமா? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாட்டை பாட போறோம்? என்ன கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண போகிறார், தயவு கிடைக்க பண்ண போகிறார். பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் என்னை புறப்பட பண்ண போகிறார். ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாவி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடும் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லு. 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 5000
திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்தித்தார், நீரம் எடுக்க செய்வார், பிறருக்கு கொடுக்க திருப்தியாக்கி நடத்திடுவார். Praise the Lord. நீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். ஒவ்வொருவரும் நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த அதிசயம் எங்க கண்களில் என்ன கிடைக்கணும்னா, கடினமான இருதயமா இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆமென் சொல்லுங்க. அது கர்த்தர் வச்சது, ஆண்டவர் வச்சது. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். மறக்கவே முடியாது இந்த சாட்சியை. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த திருச்சபையினுடைய இடத்திற்காக இந்த இடத்தினுடைய ஓனர்ஸ் அந்த 11 பேரை சந்திப்பதற்கு இந்த ஏரியாவிலிருந்து போன டீம் 1-2 இல்லை, எத்தனை டீம் தெரியுமா? எத்தனை மனிதர்கள், எத்தனை அரசியல்வாதிகள், எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள். ஆனால் யாரையுமே அவங்க வாங்க உட்காரலாம் பேசலாம் அப்படின்னு இடமே கொடுக்கல. ஆனால் கர்த்தருடைய பெரிய தயவு, நம்மளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சு வாங்க பேசலாம். ஒரு காலகட்டத்தில் வேண்டாம் எங்களால் முடியாது, நாங்கள் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சார் ஃபாதர் என்ன ஃபாதர் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நீங்களே அப்படி சொன்னால் எப்படி? அது முதல்ல கடவுளுக்குன்னு பேசியாச்சு, அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு தான் ஃபாதர், அவங்க வாயிலிருந்து. அப்போ எவ்வளோ பெரிய தயவு இல்லை? நான் நம்புகிறேன் உங்களுக்கு கர்த்தர் அதை செய்யாமல் இருப்பாரா? அவருடைய ஆலயத்திற்காக எவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறாரோ அதே பக்தி வைராக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் காண்பிப்பார். நம்ம அவருடைய ஆலயமா இருக்கிறோம், நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு நிறைய பேருடைய கண்களில் தயவு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு மொரட்ட ஆளு அப்படின்னெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் அநேகருடைய கண்களில் உங்களுக்கு, அதுவும் அதிகாரிகளுடைய கண்களில், கடினமான இருதயமுடைய கண்களில். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 13வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரானவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அடுத்த வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். ஆண்டவர் இரண்டாவது அவர்களுக்கு செய்த ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மிராக்கல். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டினுடைய நிலை கால்களிலையும் நீங்க ஆட்டினுடைய ரத்தத்தை நீங்க தெளிச்சிருங்க. என்ன ஆக போகுதுன்னா, எகிப்து தேசம் எங்கும் உள்ள எல்லா வீடுகளிலேயும் உள்ள முதல் சங்காரம், தலை சங்காரம் நடக்க போகுது. ஆடு மாடுகள் மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு சங்காரம் நடக்குது. அந்த சங்காரம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த தூதன் வந்துட்டான். ஆனா அந்த தூதன் யாருடைய வீட்டினுடைய வாசல்ல அந்த ரத்தத்தை பார்க்கறாங்களோ அந்த இடத்தை விட்டு கடந்து போய் மற்ற இடத்துல அந்த காரியத்தை செய்றாங்க. இப்போ எகிப்து தேசத்துல எல்லா இடத்திலையும் மரண ஓலம் கேட்குது. நீங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மரண ஓலம் கேட்காத ஒரு வீடு கூட இல்லையாமா, ஒரு வீடு கூட இல்லையாமா. எல்லா வீட்டிலையும் சத்தம், எல்லா வீட்டிலையும் அழுகை சத்தம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கி இருந்த அந்த கோசே நாட்டில் மட்டும்
கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட்டு ரத்தம் பூசப்பட்ட தெளிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்திற்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தந்தார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கல்மழை இங்க பெய்யும், ஆனா கோசேன் நாட்டுல மட்டும் பெய்யாது. பேன் இங்க வரும், ஆனா கோசேன் நாட்டுல மட்டும் வராது. ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அத்தனை கோடி ஜனங்கள், லட்ச ஜனங்கள் 400 வருடம் இவர்களை அடிமைப்படுத்தி நாங்க தான் ஸ்பெஷலு, நாங்க தான் ஸ்பெஷலு, எங்க கீழே நீங்க அடங்கி இருந்துதான் ஆகணும், நாங்க சொல்றத நீங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு தன்னுடைய கண்ட்ரோல்ல அத்தனை நாட்களும் வச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தர் ஒரு அதிசயத்தை கட்டளையிடுறாரு. இல்லப்பா, உங்க எல்லாரை காட்டிலும் எங்க பிள்ளைங்க விசேஷமானவங்க, ஸ்பெஷலானவங்க. நல்ல கரங்களை தட்டி, நான் அந்நியனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். நான் தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கும் கர்த்தர் சீக்கிரமா ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிட போறாரு. உங்களை பகைச்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட போறாரு. நல்ல கரங்களை தட்டி, எகிப்து தேசத்துல ஆண்டவர் செய்த அதிசயம், வித்தியாசத்தை காண்பிப்பேன். உங்க வீட்டுல நடக்கிற அந்த நல்ல நிகழ்ச்சி, அந்த திருமண நிகழ்ச்சியின் மூலமாய் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்க போறாரு. குழந்தை பாக்கியத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போறாரு. கர்த்தருக்காக பயன்படுத்துகிறத வச்சு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறாரு. நீங்க சந்தோஷமா இருக்கிறத வச்சு ஒரு வித்தியாசத்தை, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலே நடந்த இரண்டாவது அதிசயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிட்டார். ஆமென். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அத்தனை நாட்களும் அந்த ஜனங்களை எவ்வளவு குறைவா நினைச்சிருப்பாங்க, மட்டமா நினைச்சிருப்பாங்க, எவ்வளவு கீழ்த்தரமா அவங்கள நடத்தி இருப்பாங்க. அமைதியா இருறா. அதுவும் வேதம் சொல்லுகிறது, ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்கள கொடுமை பண்ணாங்களாமா. அப்ப எப்படி யார் வேணாலும் அடிக்கலாம். ஒரு எகிப்தியனா அடிச்சதற்கு உடனே ராஜாவே சண்டைக்கு போயிட்டார். யார் எகிப்தியனை அடிச்சு கொன்னது? மோசே ஒரு எகிப்தியனை அடிச்சு கொன்னுட்டான்ற செய்தி அரண்மனை வரைக்கும் போய் ராஜா இவனை கொலை செய்யறதுக்கு வகை தேடினாங்களாமா. அது எப்படா எங்க ஆட்களை ஒருத்தனை கொன்றலாம். ஆனா ஒரு எபிரேயனை அடிச்சு கொன்னா கேட்கறதுக்கு கேட்கல, யாருமே இல்லை. அப்படின்னா அவங்கள ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அவங்கள ஒரு சாதாரணமான ஒரு புழு பூச்சிய மாதிரி தான் வச்சிருந்தாங்க. நீ செத்தா என்ன, உயிரோட இருந்தா என்ன, அப்படி கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் அந்த 10 வாதையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணினார்னா, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாராவது ஒருத்தர் சொல்லலாம், நான் தான் பாஸ்டர், என்ன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க, என்னை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணாங்க, என்னை திட்டுனா யாருமே கேட்க மாட்டாங்க, என்னோட வழக்காட வந்தா யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன் பணத்தை புடுங்கினா யாருமே கேட்க மாட்டாங்க, நான் அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப தாழ்ந்து போய் கிடக்கிறேன். என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரு மிருகம் மாதிரி என்ன நடத்துறாங்க. யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்பீர்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், உனக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். நம்புறவங்க தலை மேல கைய வச்சு, இந்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காய் சத்தத்தை உயர்த்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். சிஸ்டர், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உங்க பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகும். நீ ஆண்டவரை தேடி தேடி போறியே, என்னை விட குறைவா தானே இருக்க, என்னை விட நீ கீழே தானே இருக்க அப்படின்னு பார்த்து கிண்டல் பண்ண, நக்கல் பண்ணின அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளை இடுவார். எல்லாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை தருவார். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை தருவார். சொல்லுங்க, எனக்கு தான் இந்த வாக்கு தத்துவம், எனக்கு தான்.
உங்க ஊழியத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும், உங்க வேலையில் ஒரு வித்தியாசம் இருக்கும், உங்க குடும்பத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும், உங்க வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். நல்ல கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். இது எனக்காக, இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ஜனங்க மட்டமா ட்ரீட் பண்ணாங்களோ அத போலதான்ப்பா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகளை ட்ரீட் பண்றாங்க. ராஜா, முழங்கால நின்று உங்க ஊழியக்காரனாகிய நான் இந்த பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ராஜா, ராஜா, எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தை நோக்கி பாருங்கப்பா. இது என் வார்த்தை இல்ல, இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை. உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இப்போ 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 எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பீங்கப்பா. நன்றியப்பா. பணத்துல தெரியாட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, பொருள்ல தெரியாட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, சந்தோஷத்திலேயாவது எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை தாங்க, சுகத்திலேயாவது எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை தாங்க, பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை தாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாம. நன்றியப்பா. எத்தனையோ பேர் கல்லெறிகிறதற்கு எங்க பிள்ளைகளை வாஞ்சித்து நிற்கிறாங்க. ஆனா ஒரு வித்தியாசம், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 4வது நாள் ஒரு வித்தியாசம். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும் சீக்கிரமா சீக்கிரமா உங்களை ஆராதிக்கிற எங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டாமாப்பா, ஒரு வித்தியாசம் வேண்டாமாப்பா. 400 வருஷம் வரைக்கும் ஒரு வித்தியாசத்தையும் காணலன்னா கூட அவங்க போகும்போது வித்தியாசத்தை பார்த்து தானப்பா அனுப்புனீங்க. அதனால இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துக்கு முன்னாடி அந்த வித்தியாசம் இல்லைன்னா கூட இதற்கு பிறகு எங்க பிள்ளைகளுக்கும் இயேசுவே இயேசுவே இயேசப்பா 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 இயேசப்பா. கல்லெறியும் மனிதர் முன்பு காரைவட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமை பார்த்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு காரைவட்ட கல்லெறிய விடாமை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. என்னை ஆட்சி தேற்றியாக வளர்ச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தி என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சி. நல்ல தகப்பனா தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலைய விட்டு கொடுக்கலை சாத்தாங்கை. ஓ விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தாங்கை. மனுஷன் கையில விட்டு கொடுக்கல்
என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. ஹalleluya, ஆமென். மூன்றாவது கர்த்தர் செய்த பெரிய அதிசயம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 5வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவதாக, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே உனக்கு செய்தது போல ஒரு அதிசயத்தை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதனுடைய மூணாவது அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அத்தனை வருட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை கைதூக்கி எடுத்த அதிசயம். ஆமென். ஒவ்வொரு தலைமுறையும் பார்க்கும்போது எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் எங்களை காப்பாற்றுவா, யார் எங்களை கொன்று போவா? அவங்களுக்காக எழும்பின மோசேயையும் துரத்தி விட்டாங்க. அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களால வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சாருன்னா, அவர்களை அடிமைத்தனத்தினுடைய கட்ட கர்த்தர் முறிச்சார். நான் நம்புறேன், சில அடிமைத்தனத்திலிருந்து யாராவது ஒருத்தருக்கு வெளியே வர முடியாம இருக்கலாம். கடன் என்கிறது ஒரு பெரிய அடிமைத்தனம், பாவம் என்கிறது ஒரு பெரிய அடிமைத்தனம், போதை பழக்கம் என்கிறது ஒரு பெரிய அடிமைத்தனம். என்னால வெளியவே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை என்னை மீட்டு கொள்ள போறேன். உங்க தலை மேல கைய வச்சு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எங்களை மீட்டெடுக்கிற கர்த்தர், எங்களை மீட்டெடுக்கிற கர்த்தர். அது எத்தனை வருடமா இருந்தாலும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் ஒரு சுயாதீனத்தை உங்களுக்கு தர போறார். இனி நீங்க அடிமையா இருக்க போவது இல்லை. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எத்தனை நாள் நீங்க அடிமையா இருப்பீங்க? எத்தனை நாள் அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு எத்தனை நாள் நான் பாட அனுபவிக்கிறது? ஒரு நாளாவது என்னுடைய இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாதா? ஒரு நாளாவது என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாதா? ஒரு நாளாவது இஷ்டத்துக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதா? நான் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு நாளாவது என்னுடைய இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ண முடியாதா? யாரோ ஒருத்தர் என்ன அடிமைப்படுத்துறாங்களே, ஏதோ ஒரு கடன் என்ன அடிமைப்படுத்துதே, ஏதோ ஒரு பாவம் என்ன அடிமைப்படுத்துதே. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் எகிப்து தேசத்திலே செய்த அதிசயம் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்று இந்த 4வது நாள் கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்க குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகுது, உங்க வீட்டில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. கர்த்தரே செய்ய போறாரு. எல்லாருடைய கரங்களையும் தட்டி இந்த பாட்டை பாட போறோம். கல்லறிகிற மனிதர்களுக்கு முன்பு கர்த்தர் என்ன கரை சேர்க்க போறாரு. கர்த்தர் என்ன விட்டு கொடுக்கவே மாட்டாரு. இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். நன்றி அப்பா, நன்றி. ஓ ஹல்லேலூயா. கல்லெறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு காரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. என்னை ஆற்றின்
அரவணைச்சி நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. ஓ என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனா தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலை சத்தமா ஓ சத்தாகையிலும் விட்டு கொடுக்கலையே என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே. சத்தாகையிலும் விட்டு கொடுக்கலையே. காலங்கிற என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை கரை சேர்த்தீங்க. காலங்கிற என்னை கண்டு காற்றையும் கடலை கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. விசுவாசம் அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சொல்லுவோம். என்னை ஆற்றி தேற்றி அப்பனே தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சத்தமா 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 எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் செய்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். விட்டு கொடுக்கலையே. திரும்ப திரும்ப பாடிக்கொண்டே உங்க சத்தம் வான பரியந்தம் எட்டட்டும். வான பரியந்தம் எட்டட்டும். நன்றி அப்பா, நாங்கள் ஜீவனோடு இருக்கிறதற்கு காரணம் நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ சாப கட்டுகள் மாறட்டும், அக்கிரமத்தின் கட்டுகள் மாறட்டும். தேவனுடைய சிம்சோன் மேல் இறங்கின அந்த தேவ ஆவி இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய் பலமாய் விட்டு கொடுகளை கைகளை தட்டி கரங்களை தட்டி கொண்டு நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன். தகப்பனே தகப்பனே ராஜாவே, உம்முடைய வருகை தாமதிக்குமானால் எங்கேயோ கேள்விப்பட்ட அதிசயம், யாரோ சொன்ன அதிசயம், எந்தெந்த மேடையிலையோ கேள்விப்பட்ட அதிசயம், புத்தகங்களில் வாசித்த அதிசயம், இன்னொருத்தர் சொல்லி எங்க காதுல கேட்ட அதிசயம், அந்த ஒவ்வொரு அதிசயமும் எங்க வாயினால எங்க கண்ணு முன்னாடி அது நடக்கிற நாள், எங்க பிள்ளைகளுக்கு நடக்கிற நாள், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு நடக்கிற நாள் சீக்கிரமா வரட்டும் ஆண்டவரே. 2024 ஒரு அதிசயம் காணட்டும். 2025 வருஷம் ஒரு அதிசயம் பார்க்கட்டும். உங்க வருக வரைக்கும் வருஷம் அதிசயத்தினால் எங்களுடைய கண்களை பூரி பார்க்குங்கப்பா. உங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும். அவங்க வீட்டில் ஒரு ஆடல் பாடல் சத்தம் கேட்கணும், குழந்தை சத்தம் கேட்கணும், களிப்பின் சத்தம் கேட்கணும், மேலதாள சத்தம் கேட்கணும், சிரிப்பு சத்தம் கேட்கணும், சந்தோஷ சத்தம் கேட்கணும், ஆறுதலின் சத்தம் கேட்கணும், சமாதான சத்தம் கேட்கணும். அந்த சத்தம் அதிசயத்தோடு சேர்ந்து கேட்கப்பட போகிறதற்காய் நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை சர்ச்சில் இருந்து இன்னும் ஆன்லைன் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்க திருச்சபையை நினைச்சிருங்க ஆண்டவரே, ஊழியக்காரனை நினைச்சிருங்க ஆண்டவரே, உடன் ஊழியர்களை நினைச்சிருங்கப்பா, இந்த திருச்சபையை தாங்கிறவங்களை நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்கப்பா. எங்க திருச்சபைக்காக இருக்கிற அந்த கொஞ்ச கடன்
அது உங்க பார்வையில கொஞ்சம் தான் ஆண்டவரே. அது ரொம்ப சீக்கிரமா முடிச்சு நாங்க அதிலிருந்தும் விடுதலை ஆவதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழியை கட்டளை இடுவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க திரு சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம இவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கலந்து கொள்ளுங்கள்.